கோடிங்கை ஃபோன்லேயே கற்றுக்க முடியுமா? எஸ், பண்ணலாம். டெக்னிக்கலி உங்களுக்கு என்னன்னா ப்ரௌசர் இருக்கு, ப்ரௌசர் பேஸ்ட் லேர்னிங் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்து பைத்தன் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மாசத்துல கத்துக்கலாம். சார் ஹிந்தி கத்துக்கிறதுக்கே ரொம்ப மாசம் ஆகுன்றாங்க. ஒரு மாசத்துல எப்படி சார் கோடிங் கத்துக்க முடியும்? ஆக்சுவலா இப்ப நீங்க தமிழ் மீடியத்துல இருந்து வந்தவங்க தான் ப்ரோக்ராமிங் செம்மையா பண்ணுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் வந்து ரைட் நவ் ஹி இஸ் ஒர்க்கிங் இன் கூகுள். சார் நேட்டிவ் லாங்குவேஜ்ல கோடிங்லாம் கத்துக்கிட்டு போனா அதை அந்த ஐடி கம்பெனிஸ் எப்படி பார்ப்பாங்க? அதை மதிப்பாங்களா? இது வந்து ஐடி கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு நீங்க எதுல படிச்சுட்டு வரீங்கன்றது கவலை கிடையாது. நீங்க படிச்சுட்டு வந்தாலும் தெளிவா இருக்கீங்களான்றதான் கவலை. அனைவருக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, முதல்ல இன்ஜினியரிங் படிக்கவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் வந்தது. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா தமிழ்நாட்டில்? இத்தனைக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் சிக்கன் பிரியாணி செய்யறது எப்படி அப்படிங்கறத தமிழ்ல நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில் செஞ்சு அவுட் ஆஃப் பிராக்டிஸ் இன்னைக்கு எல்லார் வீட்லையும் ஓரளவுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் சாப்பிட்றாங்க. பட் இதே மாதிரி படிப்பதற்கு கஷ்டமான இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜ்ல தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கத்துத்தர மாதிரி கத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? கோடிங் இதை கேட்டு நான் தலை தெறிக்க ஓடி இருக்கேன். ஏன்னா நானும் தமிழ்நாட்டில் பிறந்து இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவன் தான். அதை பார்க்கும் போதே பயமா இருக்கும். ஏதோ ஹாஸ்பிட்டல் இசிஜியில் அந்த வேவ்ஸ்லாம் ஓடி மாதிரி பல கலரில் ஓடும். ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் என்று சொல்லப்படுகிற கோடிங்கை நமக்கு புரிகிற மொழிகளில் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மால் ஒருத்தர் யோசிச்சிருக்காரு. மதுரை மண்ணின் மைந்தர், இன்னைக்கு குவி அப்படின்னு ஒரு ஹாப்பனிங் ஆப்போடைய ஃபவுண்டர் சிஇஓவா இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் பிரகாஷ் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். அவர் நினச்சிருப்பாரு கோடிங்லாம் பண்ணி நான் ஏதோ பண்ணுறேன், சிக்கன் பிரியாணி வச்சு ஒரு இன்ட்ரோ தரேன்னு நினச்சிருப்பாரு. பட் அதுதான் சார் மக்களுக்கு தேவை. ஏன்னா கோடிங், இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் இது எல்லாமே அந்நியமாயிருச்சு. இன்ஜினியரிங் படித்தா, ஐடி படித்தா வேலை கிடைக்கும், சம்பாதிக்கலான்ற ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு இன்ஜினியரிங்கில் எப்படி படிக்கலாம்னு சொல்லி சம்பாதிக்கிற காலகட்டம் இருக்கு. திரும்பிய திசையெல்லாம் ஆப்ஸ், ஆளாளுக்கு கற்றுத்தரேன்னு நீங்கள் காசு சம்பாதிக்கலாங்க சொல்லலாம், அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. பட் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, உண்மையாகவே நான் ரொம்ப நாள் உங்களை ஃபாலோ பண்ணப்ப இந்த கோடிங்கை எல்லோருக்கும் புரியுற மாதிரி நீங்க கத்துறீங்க. இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்தது? ஸோ ஆக்சுவலா வந்து இந்த ஐடியா வந்தது காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வந்து சொன்னா, மச்சான் கம்ப்யூட்டர் படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு கம்ப்யூட்டரே தேவையில்லை அப்படின்னா. என்னடா கம்ப்யூட்டர் படிக்க கம்ப்யூட்டர் தேவையில்லை அப்படின்ற சொல்றேன் நான். இல்லடா ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு பேப்பர் பேனா இருந்தா போதும். எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அது எப்படி நடக்கணும்னா, அவன் என்ன சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கு 2-3 விஷயம் பிரச்சனையா இருக்கும். ஒன்று வந்து சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கிறது, அதாவது இப்போ என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் சின்டாக்ஸ் அதை கூட கற்றுக்கிறோன்னு வச்சுங்களேன், எப்படியா மனப்பாடம் பண்ணி. அதுக்கப்புறம் அதில் வர எரரை கண்டுபிடிக்கிறது அதோட கஷ்டம். இது 2 நாளையே நம்ம மற்ற அந்த ஆக்சுவலாக என்ன கற்றுக்கணுமோ அதை விட்டுட்டு இது 2ல் போராடிட்டு இருப்போம். அவன் என்ன சொன்னா, நீ பேப்பர் எடுத்து நான் சொல்றதுக்கு ப்ரோக்ராம் பேப்பர்ல எழுது, ஓகேவா, நான் உனக்கு கரெக்ட் பண்ணி சொல்றேன், அதுக்கப்புறம் இதை போய் கம்ப்யூட்டர் ரன் பண்ணுவானே. ஸோ ப்ரோக்ராமிங்கை 2ஆ பிரிச்சு எனக்கு சொல்லி கொடுத்தான். ஒன்று வந்து லாஜிக்கல் திங்கிங், ஓகே, ஆர் அந்த ப்ரோக்ராமிங் ஃப்ளோ சொல்லி தந்தான். இன்னொன்று வந்து சின்டாக்ஸ் எரர் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அப்படி நான் படிச்சதுனால பயாலஜி குரூப்ல இருந்து வந்தேன்னா ஒரு 6 மாசத்துல வந்து நல்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல தெளிவாயிட்டேன். இப்படி குவின்ற ஒரு ஆப்புக்குள்ள மாதிரி அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? இது ஆக்சுவலா வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருந்துச்சு. நான் நினைச்சு யூடியூப்ல போட்டேன்னா நிறைய வியூ வந்தோடனே சரி ஓகே எல்லாருக்கும் தேவைன்றது புரிஞ்சிச்சு. நான் அப்போ பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன பண்ணேன், சரி இவ்வளோ தேவை இருக்கே போய் எல்லாருக்கும் பேசலாம்னு சொல்லிட்டு காலேஜுக்கிட்டலாம் பேசணும். அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த காலேஜ் செக்யூரிட்டி கேட்லேயே வெளில அனுப்பிச்சிட்டாங்க. சரிங்களா. சில காலேஜஸ்ல வந்து கொஞ்சம் கமிஷன் கேட்டாங்க. சரிங்களா. அது நமக்கு உடன்படலை, அதனால அந்த காலேஜஸ்குள்ள போல. சில காலேஜஸ் வந்து உள்ள விட்டாங்க. உள்ள விட்டதுக்கு அப்புறம் பசங்கிட்ட நாங்க பேசணும். பசங்க சூப்பர் சார், இதான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. கடைசியில் ஆனால் யாருமே வாங்கல. எங்களுக்கு உண்மையிலே எனக்கு குழப்பம் இருந்துச்சு, உண்மையிலே கம்பெனி ஆரம்பிக்கணுமா இல்லை இப்படியே யூடியூப் சேனலாக வச்சிடலாமான்னு. ஸோ அந்த டைம்ல ஐஐடி மெட்ராஸை பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கு, உங்களோட இது இருக்கு, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்குபேட் ஆனோம் ஐஐடி மெட்ராஸ்ல. ஸோ ஈவன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் ஃபவுண்டர், ஆனால் நான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் கிடையாது. ஸ்ரீதேவி தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய். ஷி வாஸ் மை ஒய்ஃப் அண்ட் கோ ஃபவுண்டர் as well. இன்னொருத்தர் வந்து பாலமுருகன். 3 பேர் தான் இது பண்ணோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் ஆகல, நான் 3rd எம்ப்ளாய் தான் இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு அங்கிருந்து சேலரி வச்சு தான் இது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு இப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் மெதுவாக கொஞ்சமா இந்த கோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை கொஞ்சம் பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதை எப்படி விற்கிறதுன்னு முதல்ல தெரியல. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னன்னு தெரியுது, அப்போ அதெல்லாம் தெரியாது. அதை விட டவுட் என்னன்னா, டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணா வாங்குவாங்களான்றது. அன்னைக்கு வந்து தொலை தூரத்துல இருந்தாலும் கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி. இன்னைக்கு தொலைபேசி இருந்தாதான் கல்வி. கோடிங்கை
ஃபோன்லேயே கற்றுக்க முடியுமா? எஸ், பண்ணலாம். டெக்னிக்கலி உங்களுக்கு என்னன்னா ப்ரௌசர் இருக்கு, ப்ரௌசர் பேஸ்ட் லேர்னிங் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்து இப்போ ஆன்லைன் ஐடிஸ் கொண்டு வந்துட்டோம், அங்கேயே நீங்க கோட் அடிக்கலாம். பட் என்ன ஃபோன்ல வரும்போது அந்த டிபிக்கலா டைப் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எரர் டீபக் பண்றது அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதை விட பெட்டர் வந்து ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். ஸோ ஒரு ஹாட்ஸ்பாட் போட்டு எவ்வளோ டியூரேஷன்ல கத்துக்கலாம் சார் கோடிங்க? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மாசத்துல கத்துக்கலாம். சார் ஹிந்தி கத்துக்கிறதுக்கே ரொம்ப மாசம் ஆகுன்றாங்க, ஒரு மாசத்துல எப்படி சார் கோடிங் கத்துக்க முடியும்? ஆக்சுவலா இப்ப நீங்க பழையபடி சி பிளஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளவு சொல்ல மாட்டேன் நான். இப்ப பைத்தன்றதுனால சொல்றேன். நான் பைத்தன் வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி தான். இப்ப இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்ச எல்லாருமே பைத்தன் படிக்கலாம். கொஞ்சம் காமன் சென்ஸும் வேணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய பாப்புலேஷன் இங்கே ரொம்ப அதிகம். ரொம்ப நல்லா படிக்கிறப்பா பையன் வந்து மார்க்ஸ் ஷீட்டில் சூப்பராக இருப்பான், ஆனால் அவனுக்கு நடைமுறை அறிவு இருக்காது. இங்கே ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கு, ஆனால் மார்க்ஸ் கம்மியாக இருக்க மாணவர்கள் ரொம்ப அதிகம். அவங்களுக்காக கேட்குற யார் வேணா கோடிங் கற்றுக்கலாம். நானும் அந்த கோஷ்டில் ஒரு ஆள் தான். ஸோ அதனால தாராளமாக கற்றுக்கலாம். அதாவது இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நான் கிராஸ் பண்ணி வந்தேன். அதாவது வந்து ப்ரோக்ராமிங் யாருக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்கன்னா இந்த பயாலஜி குரூப்லேருந்து வந்தவன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு கிளாஸ் தமிழ் மீடியம்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவங்க தான் ப்ரோக்ராமிங் செம்மையாக பண்ணுவாங்க. நம்மளோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவன் வந்து ரைட் நவ் ஹி இஸ் ஒர்க்கிங் இன் கூகுள். ஓகேங்களா, கூகுள் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் ஆப்பிள்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்காக அவங்களோட சொல்றேன், நான் பேர் சொல்லாம. அவங்க எல்லாரும் தமிழ் மீடியம்ல படிச்சு நீங்க கூகுள்ல வேலை பார்க்கறாங்க, ஆப்பிள்ல ஒர்க் பண்றாங்க. சோ நோ மோர் இது அந்த தமிழ் மீடியம்ல படிச்சா வர முடியாது, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவுக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா வந்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் காட்டுறது தான் முக்கியம். மேக்ஸ் போடுற மாதிரி இப்ப மேக்ஸ் போடுறது வந்து இங்கிலீஷ் மீடியம் பையன் தான் போடுவான், தமிழ் மீடியம் போட மாட்டா நீங்க சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் இது மேக்ஸ் அளவு கஷ்டம் கிடையாது. பட் அனாலஜிக்கு சொல்றேன், இது மேக்ஸ்ல இருக்க ஒரே ஒரு சாப்டர் தான் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, குவில என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க சார்? யாருக்கு என்ன கோர்ஸ் இருக்கு? ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் இருக்குது, டேட்டா இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, UI UXக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி ஸ்டேஜஸில். ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் மெனு கார்டு பார்க்குற மாதிரி சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. பட் யாருக்காக என்ன கோர்ஸ்? ஓகே, இப்போ நீங்கள் எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக வரணும்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பைத்தன் ஆரம்பிங்க. பைத்தனில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆரம்பிங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது முடிச்சோடனே அடுத்தது வந்து யூ கேன் கோ இன் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆர் டேட்டா சயின்ஸ். இது ரெண்டில் போகலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இது இப்போதைக்கு போதும். அதுக்கு அடுத்து போகிறதும் யூ கேன் எக்ஸ்ப்ளோர். பைத்தன் எடுத்துக்கோங்க, எந்தெந்த ஏரியாஸ்லாம் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க? பைத்தன் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு எல்லா ஏரியாஸ்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கும் போது மோர் டுவர்ட்ஸ் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் கேள்விப்படுவீங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI/ML, மிஷின் லேர்னிங் அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் வந்து பிரைமரியாக வந்து பைத்தன் தான் மேஜர் லாங்குவேஜ். ஈவன் அதர் லாங்குவேஜில் எழுதுனதையும் இப்போ பைத்தனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க எல்லா லைப்ரரிஸையும். ஸோ அங்கே வந்து அதுதான் மெயினானது. அப்புறம் வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் உள்ள இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் வராத ஒரு இடம் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். அதுவும் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள்ல வந்துடும், யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையும் வந்து ஈவன் எம்பெடட் ப்ரோக்ராமிங்லயும் முன்னாடி C வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பைத்தன் லைப்ரரிஸ் நிறைய வந்துருச்சு. ஓகே, ஸோ அதனால அங்கேயும் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் பைத்தன் இருக்கு இப்போதைக்கு. சூப்பர். இது லேர்னிங் ஸ்கில்ஸ்னு நம்ம சொல்லுவோம்ல, சில பேருக்கு வந்து ஜீரோ கோடிங் ஸ்கில்ஸ்னு அவங்களுக்கே தெரியும் சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூஸில் கூட ஒர்க் ஆகாது அவங்களுக்கு. அப்படி ஜீரோ கோடிங் ஸ்கில்ஸ் சொல்லக்கூடியவங்களை கூட மாற்றி காட்டுவோம் குவில நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இஸ் இட் பாசிபிள்? பண்ணலாம் தாராளமாக. அதான் சொன்னல, அகைன் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருப்பேன். இந்த பைத்தன் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பைத்தன் இந்த மாதிரி இன்னொரு லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்து கம்மியாக வர லாங்குவேஜ். ஸோ தட் இதில் என்னென்னா வந்து இந்த ரெண்டு படிக்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வளர்த்துட்டீங்கனாலே போதும். யூ வில் நாட் பி டிபெண்ட் ஆன் எனி கம்பெனி இன்க்ளூடிங் கூவி.